திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மகளிர் காவல் உதவி மையத்தின் அருகிலேயே வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளை கும்பல் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நகைகளை கொத்தாக தூக்கிச் சென்ற குற்றவாளிகள் சிக்குவார்களா? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சங்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சத்யநாராயணன். சென்னையில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வரும் இவர் தனது மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். வீட்டின் முதல் தளத்தில் குடும்பத்துடன் சத்யநாராயணன் குடியிருந்து வரும் நிலையில் காலியாக உள்ள கீழ்த்தளத்தை 2 நாட்களுக்கு முன்பு வாடகைக்கு விட்டுள்ளார். அடுத்த சில நாட்களில் அவர்கள் பால் காய்ச்சி குடியேற இருக்கும் நிலையில் சத்யநாராயணனின் மனைவி குழந்தைகள் வெளியூருக்கு சென்றுள்ளனர். வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பிய சத்யநாராயணன் மனைவி குழந்தைகள் ஊருக்கு போயிருப்பதால் வீட்டை பூட்டிவிட்டு எதிரே உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று தூங்கியிருக்கிறார். காலையில் எழுந்து தனது வீட்டிற்கு வந்தவருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்திருக்கிறார். அங்கு பீரோ உடைக்கப்பட்டு அதில் தனது மகளின் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 70 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. தனது நீண்ட நாள் சேமிப்பு அனைத்தும் திருடு போனதைக் கண்டு நொந்து போயிருக்கிறார் சத்யநாராயணன். இதுகுறித்து பொன்னேரி காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் நள்ளிரவுக்கு மேல் 2 பேர் அந்த தெருவில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடியது தெரிய வந்தது. அவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தனது வீட்டில் கொள்ளை சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டு வெளியூர் சென்றிருந்த சத்யநாராயணனின் மனைவி வீடு திரும்பியுள்ளார். மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த நகைகள் கொள்ளை போனதால் அவர் துக்கம் தாழாமல் தேம்பி அழுதார். அண்மையில் பொன்னேரி வெம்பாக்கத்தில் பெண்ணின் பாதுகாப்பிற்காக மகளிர் பிங்க் காவல் உதவி மையம் திறக்கப்பட்டது. அதன் அருகே சுமார் 200 மீட்டர் தூரத்தில் உள்ள வீட்டில் நடைபெற்ற இந்த துணிகர கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.